அதாவது ஒரு லக்னத்தில் 9 கிராம் உச்சம் பெற்ற ஒருவன் பேட்டரி இல்லாமலும் பேசலாம், எப்படி வேண்டுமானாலும் பேசலாம். வெரி குட். எல்லாரும் ஜோரா ஒரு தடவை கை தட்டுங்க. ஸோ திஸ் இஸ் யோர் ஜீவிரன்ஸ். என்னன்னா ஃபைன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பேக்ரவுண்ட் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுதான் உங்களுக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. ஆமாம், ஃபஸ்ட்டு என்னென்னா இந்த வீடியோவில் வந்து நான் வந்து எதை பற்றி பேச போகிறேன்னா, எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒன்று. ஓகே, புக்ஸ்க்கு அடுத்தது எனக்கு பிடிச்சது அப்படின்னு கூட சொல்லலாம். அது வந்து ஆனிமே பற்றி தான் பேச போகிறேன். ஏன் பர்டிகுலராக இதை பற்றி பேசணும், எனக்கு பிடிச்ச ஆனிமேஸ் பற்றி ஏன் பேசணும் அப்படின்னா, என்ன ஆச்சுன்னா, ஒரு வாட்டி வந்து எப்பயும் போல தான் என் கிளாஸ்மேட்ஸ் வந்து பேசிட்டு சிரிச்சுட்டு கலாச்சிட்டு இருக்கப்போ ஒரு இன்சிடெண்ட் நடந்துச்சு. ஜிப்ளி ஸ்டூடியோட ஆனிமேஸ்லாம் பார்ப்பியா, சூப்பராக இருக்கும்ல, குட் ஃபீலாக இருக்குல்ல, நல்லா இருக்குல்ல அப்படின்னு நான் சொல்லிகிட்டே இருக்கிறப்போ இருந்த ஒரு பையன் வந்து என்ன சொன்னான்னா, அது வந்து ரொம்ப லைட் ஹார்ட்டடான பர்சன் பார்க்குறது, இப்படி யாருமே ஒழுங்காக ட்ரீட் பண்ணலைன்றதுனால ஒரு விரக்தியில் போயிட்டு அது நல்லா ட்ரீட் பண்ணுறது அவங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னான். ஸோ அது உண்மைதான் பார்ஷியலி. வென் யுவர் ஓன் லைஃப் சக்ஸ், ஃபிக்ஷன் வேர்ல்டு பெட்டர், ஒரு நல்ல ஆப்ஷன். இட் ஈல்ஸ் யூன்னு கூட சொல்ல வேணாம். நோ மேட்டர் ஹவ் யூ கன்சியூம். நீங்கள் அது புக்காக படிக்கிறீங்களோ, ஸ்டோரியாக தெரிஞ்சுக்கிறீங்களோ, இல்லை கேட்குறீங்களோ, இல்லைனா மூவிஸாக பார்க்குறீங்களோ, இல்லை சீரீஸாக பார்க்குறீங்களோ, அது வந்து ஒரு பெட்டர் ஆப்ஷன். அப்படி இருக்கிறப்போ எனக்கு வந்து ஆனிமே வந்து வாவ், அது எனக்கு கூட்டிகிட்டு போயிடுற மாதிரி இருக்கும். எனக்கு அந்த யூனிவர்ஸ், அந்த வேர்ல்டில் நான் வாழ்கிற மாதிரி இருந்திருக்கும். 2024 தான் நான் ஆக்சுவலாக ஆனிமே பார்க்கவே ஸ்டார்ட் பண்ணேன். போன வருஷத்தில் தான் ஆனிமேனா என்னன்னே தெரியும். ஸோ கால் நீங்கள் சொல்லக்கூடிய பொம்மை படம் தான் அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனிமேல இது தெரியுமா, அது தெரியுமா, அது பார்த்துருக்கியா, இதை பார்த்துருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நச்சரிக்கிற சைடு நான் இல்லைப்பா. ஏன்னா எனக்கே ஒன்றும் தெரியாது. எனக்கு பிடிச்சதை நான் பார்ப்பேங்க, பிடிச்சவங்க சொன்னால் பார்ப்பேங்க, அவ்வளோதான். இது மாதிரியான ஒரு டைப்பு தாங்கண்ணா. ஸோ அப்படி பார்த்ததுல எனக்கு ஃபேவரட்டான ரேங்கிங்லாம் இல்லை, ஏன்னா எனக்கு எல்லாமே க்ளோஸ் டு மை ஹார்ட். ஸோ எனக்கு அதில் பிடிச்சிருந்தது லைக் ஒன்லைனர் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஏன் நான் அதை பார்க்க சொல்லுவேன், ஏன் அது உங்களுக்கு ஒரு வார்ம் ஹக்காக இருக்கலாம், இல்லைன்னா தட்டி கொடுக்குற மாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்கலாம். அதனால தான் இதை வந்து சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இந்த லிஸ்ட்லே ஃபஸ்ட்டு என்னோடய ஃபேவரெட்னா ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி தான். என்னை தெரிஞ்ச எல்லாருக்குமே என்னோடய வால்பேப்பராக ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி தான் இருக்கும்னு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுதான் என்ன, அது வேறு லெவலில் இருக்கும். எப்படி சொல்கிறது, எல்லா ஸ்பியர் ஆஃப் லைஃப்புமே அழகாக கண்டு போயிருப்பாங்க. லைக் ஒவ்வொரு கேரக்டருக்குமே பா 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 அப்படின்ற மாதிரி பக்காவாக கொடுத்துட்டு போயிருப்பாங்க. இது வந்து வார் அது சுற்றி நடக்கக்கூடியதுலேருந்து பெருசாக ஸ்டார்ட் ஆனாலுமே அட் த எண்ட் ஆஃப் த டே ஒரு குழந்தைக்கு வேர்ல்டு பீஸ் தான் முக்கியம் அப்படின்னு யோசிக்கிறானா, அந்த அளவுக்கு எப்படி இருக்கும், அந்த அளவுக்கு எவ்வளோ ஆழமாக எல்லா ஃபீலிங்ஸையும் ஆழமாக காட்டியிருப்பாங்க. ரொம்பவே அழகானது. எப்படி சொல்கிறதுனா, ஒரு பயங்கரமான டிஸ்ட்ராக்ஷன் நான் சொல்லுவேன். நீங்கள் ஒரு மாதிரி ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ்டாகவோ, இல்லை ஒரு மாதிரி கச்சான்னு இருக்குது மைண்ட் அப்படின்னா, பெட்டர் கோ அண்ட் வாட்ச் தட். செம்மையாக இருக்கும், காமெடியாகவும் இருக்கும், செம்மையாக இருக்கும். எனக்கு பிடிச்சது தான் அது ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி தான் எப்பவுமே ஃபர்ஸ்ட்டில். யார் நேம் கூட நான் செகண்ட் தான் சொல்லுவேன். ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி தான் ஃபர்ஸ்ட். யார் நேம் வந்து ராம்காம் தான். அது வந்து லவ் ஸ்டோரியிலே இன்னொரு யோசிக்க முடியாமல் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். வேர் தே வில் பி ஸ்விட்சிங் தே பாடி, அவங்க சோல்ஸ் அங்கே என்ன நடக்குதுன்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம், அது மூலிமா லவ் பண்ணுவாங்க. அழகாக இருக்கும். எனக்கு இதை பற்றி அவ்வளோவா பேசுகிறப்போ பட்டர்ஃப்ளைஸ் தான் அடிக்குதுங்க. யூனோ இஃப் யூனோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருக்குது. ரொம்ப அழகாகவே இருக்கும். விஷுவல் ட்ரீட், பக்கா விஷுவல் ட்ரீட் வேறு லெவலில் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நான் எதை சொல்லுவேன்னா, நான் ரீசெண்டாக அதை மாங்காய் வாங்கி அதை படித்து முடித்து அதை எனக்கு பிடிச்சவங்களுக்கு கிஃப்ட்டும் பண்ணேன். அது என்னென்னா, ஐ வாண்ட் டு ஈட் யுவர் பேன்க்ரியாஸ். மனுஷன் சாரி அழவிட்டுருக்கும். அந்த ஆனிமே பயங்கரமாக அழவிடும். உங்களுக்கு கதையோட ஸ்டார்டிங்லேயே தெரிஞ்சிடும், அந்த ஃபீமேல் லீட் வந்து இறக்க தான் போகிறாங்க, கதை அதை நோக்கி தான் நகர போகுதுன்னு தெரிஞ்சிடும். ஆனாலும் ஒரு பாயிண்டில் உடையும் பாருங்க,
அடியோட வரைக்கும் போயிடும் அந்த எமோஷன். அழகாக ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஷிப், லவ், கம்பானியன்ஷிப் அதில் தொடங்கி லைஃப்னா என்னன்ற வரைக்கும், மொர்டாலிட்டின்ற அதாவது டெத்துக்கு அவங்க ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வச்சுருப்பாங்க. அழகாக வேறு லெவலில் இருக்கும். இதை பற்றி நான் பேசுகிறப்போ இதே மாதிரி ஃபீல் எனக்கு இன்னொரு அனிமே கொடுத்துச்சுன்னா அது வந்து யுவர் லவ் இன் ஏப்ரல். அரிமா அந்த கேரக்டர் அது வந்து ஒரு சீரீஸ் ஆக்சுவலாக, ஓகேவா? அவனுக்கு வந்து வாழவே வேணாம், சாகணும், செத்தா போதும் அப்படின்ற மாதிரி ரொம்பவே டிப்ரெஸ்டாக இருக்க ஒரு பையன். அவளே வந்து ஜாலியாக எப்போவுமே ஜாலியாக இருக்கணும், வாழணும், எந்துவா ஆட்டம் போட்டுட்டு இருக்க ஒரு பொண்ணு. அப்படி இருக்கிறப்போ என்ன ஆகும்னா, இவன் வந்து அவளுக்காக வாழணும்னு சொல்லி வாழவே ஸ்டார்ட் பண்ணுவான். அந்த நேரத்தில் அவள் இறப்பான்னு அவளுக்கும் தெரியும். அந்த ஐயோ அப்படி இருக்குங்க. அது வேற லெவலில் இருக்கும். எமோஷ்னலாக ஒரு ரோலர் காஸ்டர் ஏற்றி இறக்கி விட்ருவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அ பிளேஸ் ஃபர்தர் தேன் த யூனிவர்ஸ். இது வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அழகாக இருக்கும். 4 பொண்ணுங்க அண்டார்டிகா போவாங்க. ஐயோ எனக்கு வந்து நார்த்தன் லைட்ஸ் பார்க்கணுங்கிறது தான் வந்து என்னோடய லைஃபோட மீனிங்கே இருக்குது அப்படின்னு நம்பக்கூடிய பர்சன் தான். ஸோ இப்படி இருந்துக்கிட்டு ஒரு பர்சன் வந்து அந்த சீரீஸை பார்க்குறப்போன்றப்போ எனக்கு வந்து ரொம்பவே வாவ் அப்படின்ற எனக்கு வந்து நான் ஸ்டார்ட் பண்ண டைமில் வந்து ரொம்பவே நெகட்டிவ் தாட்ஸ் இருந்துச்சு. அண்ட் ப்ளஸ் எனக்கு ஒரு மாதிரி தனியாக இருக்கேன், லோன்லியாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி. அண்ட் அப்போ எக்ஸாம் டைம்ஸ் வேறு இருந்துச்சு, படிச்சுக்கிட்டே இருக்கோமோ, லைக் ரொம்ப தூங்காமல் ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிறோமோ அப்படின்லாம் தோணிட்டு இருந்துச்சு. ஆனாலும் அந்த டைமில் உட்காந்து நான் 2 நாளில் அந்த 23 எபிசோட்ஸையும் முடித்தேன். அதுக்கப்புறம் ஃப்ரீயாக சுற்றிட்டு இருந்தேன். எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டேனா மொத்தமாக. லைக் இது வந்து எனக்கு அப்போ வந்து குட்டியோண்டு ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்தனால அப்படியே மறந்துட்டு போயிட்டேன். ஸோ அப்படி இருக்கிறப்போ அதில் வந்து என்னென்னா இந்த 4 பேர் தான் எல்லாருமே லைஃப்பில் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற பர்சன்கிட்ட செருப்படி வாங்கியிருப்போம், விட்டுட்டு போயிருப்பாங்க, நீலாம் ஒன்றுமே இல்லைன்னு தூக்கி எறிஞ்சு போயிருப்பாங்க. சில பேர் எச்சத்தனமா அப்படி இருக்கிறப்போ அப்படி அவங்களுக்குமே அந்த 4 பர்சன்ட்மே ஒவ்வொரு இடத்துல ஒன்று நடந்திருக்கும். அதையும் கடந்து ஃப்ரெண்ட்ஷிப் அவ்வளோ அழகாக காட்டுவாங்க. இப்படிலாம் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களா, இவ்வளோ அழகாக இருக்காங்களேடா, இவங்க இதுக்காக தான் போனாங்களாங்க, அப்போ அங்கே என்ன தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி தான் எல்லா எபிசோடும் போயிருக்கும். செம்மையாக இருக்கும். குட் ஃபீல் ஆரமே கண்டிப்பாக பார்க்கணுன்னு நான் சொல்வேன். நெக்ஸ்ட்டு வந்து மாஸ்டர் பீஸ் ஸ்டெயின்ஸ் கேட். ஒருத்தன் பண்ண வாழ்க்கையிலே நல்ல விஷயம்னா அந்த அனிமே எனக்கு சஜஸ்ட் பண்ணதாக தான் இருக்கும். அவ்வளோ நல்லா இருக்கும் அந்த அனிமே. எந்த அளவுக்குனா அது வந்து ஒரு சைஃபை மாதிரி உங்களுக்கு தெரியாது. சயின்ஸ் பிடிச்சாதான் அது பிடிக்கணும்னு கூட தெரியாது, அவ்வளோ பிடிக்கும். அப்படியே ஒரு அது போகிற ஃப்ளோ. அதே மாதிரி அதுக்குன்னு ஒரு சீக்வன்சஸ் இருக்குது, இப்படி பார்த்தா நல்லாயிருக்கும்ன்ட்டு. அதை வச்சு பாருங்கள், நான் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கூட போடுறேன் அது எப்படி பார்க்கணுன்ட்டு. ஸோ அப்படி இருக்கிறப்போ அது வந்து டைம் ட்ராவல் பற்றி தான். அது எவ்வளோ அழகாக கொண்டு போயிருப்பாங்க. லைக் நீங்கள் என்ன தான் பண்ணாலும் அந்த ஈவெண்ட் வந்து நடந்தே தான் ஆகும் ஃப்யூச்சரில். அதுக்கான ஆல்டர்னேட்டிவான வேஸ் டு அச்சீவ் தட் அப்படின்ற மாதிரி தான் பயணிக்கிறீங்க. 2 ஆல்டர்னேட்டிவ் இருக்குது, அதை நோக்கி பல வழிகள் இருக்குது. நீங்கள் எப்படி போனாலும் அந்த 2த்தில் ஏதோ ஒன்றுத்தை தான் போய் சேர போகிறீங்க. இதுதான் கதை. ஒன்று உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துரும், இல்லைனா உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துரும். இதை தாண்டி நீ ஒரு லைஃப்பை க்ரியேட் பண்ணுவேன்னா, லைக் இதை தாண்டி ஒரு ஃப்யூச்சர் லைஃப்பை க்ரியேட் பண்ணுவேன்னா அது எப்படி, அதுக்கு என்ன பண்ணணும், இதெல்லாம் தான் கதையும் சூப்பராக கொண்டு போவாங்க. இது எந்த அளவுக்குன்னா ஒரு பாயிண்டில் போயிட்டு அவங்க டிக்டேட்டர்ஷிப்பாக ஃப்யூச்சரில் இருக்கிறத வச்சு, ஏஐ வந்து கண்ட்ரோல் எடுக்கிறத வச்சு, சூப்பர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து எல்லாத்தையுமே பண்ணுற மாதிரி. ஜார்ஜ் ஆர்வெல் நீங்கள் தெரியுமான்னு தெரியல, அந்த ஆத்தரோடத்தில் வந்து எப்படி சொல்லியிருப்பாங்களோ அது மாதிரியில் சொல்லி வச்சுருப்பாங்க. இந்த ஸ்டெயின்ஸ் கேட் அனிமேல வேறு லெவலில் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த இயரில் நான் பார்த்த இன்னும் நல்லனா விதரிங் வித் யூ. அழகாக இருக்கும், க்யூட்டாக இருப்பானுங்க. அதே மாதிரி வந்து இன்டு த ஃபாரஸ்ட் ஃப்ளைஸ், இதுவுமே அழகாக இருக்கும். வேர்ட்ஸ் ஆஃப் த கார்டன், இதெல்லாம் ரொம்ப விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும். கதைன்றதை விட அந்த இடத்துல போய் நீங்கள் வாழ்கிற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல இருக்கக்கூடிய காம்னஸ், அந்த இடத்துல இருக்கக்கூடிய திங்ஸ், அங்கே இருக்கக்கூடிய மழை துளியிலேருந்து அங்கே இருக்கக்கூடிய சில்லான காற்று வரைக்கும் உங்களுக்கு ஃபீல் ஆகுற மாதிரி இருக்கும். விஸ்பர் ஆஃப் த ஹார்ட்டும் அப்படி தான் இருந்துச்சு எனக்கு. அழகாக இருப்பானுங்க.
ஐ மீன் மொத்தமாக அதில் மேல் லீடை மட்டும் சொல்ல, மொத்தமாகவே அழகாக இருப்பாங்க, ரசிச்சுட்டே இருக்கலாம். மை நெய்பர் டொட்டரோலலாம் எனக்கு எல்லாரையுமே பிடிச்சது. அங்கே இருக்க குட்டி குட்டி கிரியேச்சர்லேருந்து அந்த பூனை மாதிரி இருக்கக்கூடிய பஸ்ஸு வரைக்கும் அவ்வளோ அழகாக இருக்கும். நான் இப்படி ஓவர் ரியாக்ட் பண்ணுறேன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அந்த ஆனிமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு வாட்டி வந்து நான் பேசுகிறத பார்த்தீங்கன்னா சிமிலராக இருக்கும், நீங்கள் பண்ணுறதும் நான் பண்ணுறதும். ஏன்னா அது அப்படி தான் இருக்கும், ஆனிமே பார்க்குற எல்லாருக்கும் அப்படி தாங்க இருக்கும். ஜூசுமே வா மியூசிக்லேயே மயக்கிட்டாங்க. ஆமாம், அழகாக இருப்பாங்க. அதில் வர கேரக்டர்ஸ், அந்த சேர், அந்த மதர்ஹுட் லவ் எல்லாமே அழகாக இருக்கும், க்யூட்டாக இருப்பாங்க. ஆனால் எனக்கு மற்ற ஆனிமே கிட்ட கிடைச்ச மாதிரி யூசுமே கிட்ட வந்து கொஞ்சம் எமோஷ்னல் கனெக்ட் பிட்வீன் த டூ லீட் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருந்துச்சு. மற்றபடி சூப்பராக இருந்துச்சு. இதெல்லாம் தான் எனக்கு ஃபேவரட்னானது. இந்த ஆனிமேலாம் நான் மஸ்ட்டு வாட்ச்னு சொல்லக்கூடியது. இதெல்லாம் பாருங்கள், நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. இப்போ கரண்ட்டில் என்ன பார்த்துட்டு இருக்கேன்னா இசாகி தலைவன். இது வந்து எனக்கு வந்து என்னோட காமாஜி கேங் வந்து சஜஸ்ட் பண்ணது. ப்ளூ லாக் இது வந்து ஒரு ஃபுட்பால் பற்றியான ஒரு ஆனிமே தான், ஒரு சீரீஸ். ஓகேவா, 2 சீசன் இருக்குது, 38 எபிசோட்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அண்ட் நான் தமிழில் தான் பார்த்துட்டு இருக்கேன். இப்போ தான் 23rd எபிசோடு வரேன்னு நினைக்கிறேன். பா மோட்டிவேஷன்னா இல்லை ஃபிலாசபியா இல்லை காமெடி பண்ணுறீங்களா? ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸ்லேயே வச்சுருப்பாங்க, எட்ஜ் ஆஃப் த சீட்லேயே வச்சுருப்பாங்க. ஒன்று நடக்காதுன்னு நினைப்போம், அதான் நடந்திருக்கோங்க. தோற்றுருவானுங்கன்னு நினைப்போம், ஜெயிச்சிருவானுங்க. ஜெயிப்பாங்கன்னு நினைப்போம், தோற்றுருவானுங்க. என்னடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் டேண்டடன் இது வந்து ஒரு 18+ சீரீஸ் தான். நல்லாயிருக்கும், காமெடியாக இருக்கும். அதுவும் நான் தமிழில் தான் பார்த்தேன். இது ரெண்டுமே நான் தமிழில் பார்த்தேன். அண்ட் வர்த் அ வைல் தமிழில் பார்க்குறது இஸ் ஃபைன். அது சூப்பராக இருக்குது. ஏன்னா அந்த வாய்ஸ் நல்லா இருக்கும், இசாகியோட வாய்ஸ். இட் ரிசம்பிள் சம்மன் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அதுலேயே டேண்டடனில் வந்து எப்படி சொல்கிறது, காமெடியாக தான் கொண்டு போவானுங்க, ஒன்றும் பண்ண போகிறதில்ல, இப்படி தானே சொல்கிறானுங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒரு எபிசோடில் வச்சு செஞ்சு விட்டுருவான். வாட் அப்படின்ற மாதிரி அழுதுட்டு இருக்க வேண்டியது தான். ஆனால் லிட்ரலாக நான் வந்து ஃபிக்ஷனுக்குலாம் நான் நல்லாவே அழுவேன். அது மாதிரியான டைப்பு. அதுலேயும் உங்கள் அம்மா அப்படியே டான்ஸ் ஆடிட்டு பாருங்கள், நல்லா இருக்கும். ஆனால் எப்படி சொல்கிறது, உங்களுக்கு வந்து ஒவ்வொரு கேரக்டர் பின்னாடியும் அவ்வளோ டீப்பான ஸ்டோரி இருக்கும். ஆனால் அது எதுவுமே முழுமை பெறாமல் சொல்லாமல் விட்ட மாதிரியே இருக்கும். இன்னும் சொல்லியிருக்கலாம், இன்னும் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரியே அது இருக்கும். அது ஒன்று தான் எனக்கு குறையா இருந்தது, மற்றபடி சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் இதுதான், இது டேண்டடன் முடிச்சுட்டு இப்போ ப்ளூ லாக் போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு போனியோ மூவி பார்க்கணுன்னு ரொம்ப நாளாக இறக்கி வச்சுருக்கேன். பட்டு என்சிஆர்டி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்சிஆர்டிஸ் புக்ஸ் படிச்சுட்டு நியூஸ் பேப்பர் நோட்ஸ் எடுத்துட்டு தூங்கவே டைம் சரியாக இருந்துச்சா, ஸோ பார்க்கல. அது மட்டும் இல்லாமல் ப்ளூ லாக் பையன் கொஞ்சம் இழுத்துக்கிட்டே இருக்கான், அது முடிச்சுட்டு இது பார்க்குறோம். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் த வீடியோ. இதெல்லாம் தான் நான் கொஞ்சம் தான் சொன்னேன்னு நினைக்கிறேன். எனக்கு பர்சனலாக ஃபேவரட்டாக இருந்த ஒரு சிலது மட்டும் தான் நான் சொல்லியிருக்கேன். நிறைய நான் மிஸ் பண்ணியிருப்பேன், என்னோடய ஃபேவரட்டாக இருந்து நான் மிஸ் பண்ணியிருக்கலாம். மிஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் அப்பப்போ பார்த்துட்டே இருப்பேன். ஏன்னா அது ரொம்பவே ஒரு மாதிரி அரவணைப்பு மாதிரி இருக்கும். நான் சொல்ல மாட்டேன் டிப்ரெஷனாக இருக்குன்னா ஆனவே பாருங்கள், அது மாதிரி டிப்ரெஷன் இஸ் அ ஹெவி வேர்ட். அதோட வெயிட்டேஜ் தெரியுமா, அதோட வேல்யூ தெரியுமா உனக்கு? வேல்யூன்னு சொல்ல மாட்டேன், பெயின்ங்க. டிப்ரெஷன்ற வேர்டை நீங்கள் சாதாரணமாக யூஸ் பண்ணுறது இஸ் நாட் ஓகே. பட் ஐ திங்க் அதுவும் ஓகே தான். ஒரு பாயிண்டில் எனக்கு என்ன பிரச்சனையாக இருக்குன்னா, இப்போ எனக்கு டிப்ரெஷனாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆக்சுவலாக ஒரு ஹார்மோன் இம்பேலன்ஸோட ஆக்சுவலாக சஃபர் ஆகிட்டு இருக்கேன், ஆக்சுவலாக ஒரு டிஸார்டர் இருக்க பர்சன் சொல்கிறப்பையும், இல்லை ஏதோ ஒரு இன்சிடெண்ட்னால, ஏதோ ஒரு சோஷியல் ஃபேக்டர்னால ஒரு பர்சன் எனக்கு டிப்ரெசிவாக இருக்குன்னு 2 பேரும் சொல்கிறப்போ, இவன் விட்றா சும்மா சீன் போட சொல்கிறான், ஈவன் சாங்ஸ் கேளுடா சரியாக போயிடும், நீங்கள் எல்லாமே எப்படி சொல்கிறது, வெளில போய் விளாட்றா, ஜிம் போடா சரியாயிடும் அப்படின்ட்டு இக்னோர் பண்ணிங்கன்னா, இல்லை ஆக்சுவலான டிப்ரெசிவாக இருக்காங்கன்னா ஒரு பர்சன் ஈ நீட்ஸ் ஆர் ஷீ நீட்ஸ் அ
எக்ஸ்டர்னல் ஹெல்ப். அப்போ போய் மெடிகேஷன் எடுக்கிறது தான் இஸ் அ பெட்டர் வே. எக்ஸ்டர்னல் ஹெல்ப் எடுத்துக்கணும். அப்படி இருக்க சமயத்தில் ஸோ நீங்கள் எல்லாமே இதை காமனாக டிப்ரெஷன்றது வந்து சாதாரண ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிக்கிட்டே வரப்போ ஆக்சுவலாக ஒருத்தன் வெளில வரப்போயோ அவன் என்ன நினைப்பான், நம்ம சொன்னாலும் இதை விளையாட்டாக தான் எடுத்துக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் நினைப்பான். அதுதான் எனக்கு வந்து லைக் அந்த அவ்வளோ வெயிட்டேஜ் உள்ள வேர்டே ஸ்ட்ரெஸ் பண்ணுற லைக் அதையே தனியாக ஒன்றுமே இல்லாத மாதிரி ஆக்கிடுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, இஃப் யூ ஆர் ஸ்ட்ரெஸ்ட் அவுட், என்னடா நசன்னு இருக்கானுவ அப்படின்னு தோணுச்சுன்னா, இல்லை என்ன நம்மளை ஹாப்பியாக வச்சுக்க நம்ம என்ன ஒரு வே அப்படின்றது தான் ஃபிக்ஷன் வேர்ல்டு தான் நான் சொல்லுவேன். அதை நீங்கள் புக்ஸாவோ இல்லை ஆனிமேவாவோ இல்லை நான் சீரீஸாவோ மூவிஸாவோ அப்பப்போ எடுத்துக்கிறது இஸ் பெட்டர் வே. ஏன்னா நம்ம வாழ்க்கை எப்போவுமே நாசமாக தானே இருக்குது. ஸோ அடுத்தவன் வாழ்க்கையில் வாழ்கிறது இஸ் ஃபைன். ஸோ திஸ் இஸ் ஆல். லவ் யூ ஆல். பாய்.